இப்போ பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் at the center due to uniformly charged circular arcன்னு பார்க்குறோம். சரியா? இப்போ வந்து இது யூனிஃபார்ம்லி சார்ஜ் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்துடுது. அப்போ நமக்கு ஃபஸ்ட் என்ன தெரியணும்? லேம்டா தெரியணும். ஸோ லேம்டா நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? Q by L. டோட்டல் சார்ஜ் இது, L வந்து லென்த் ஆஃப் த ஆர்க். சரியா? லேம்டா இன்னொன்று சின்ன சார்ஜ், அதாவது சின்ன எலிமெண்ட் இதை கன்சிடர் பண்ணோம்னா dQ by DLன்னு எடுக்கலாம். சரியா? அப்போ எனக்கு சார்ஜ் வேணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? dQ ஈக்குவல் டு லேம்டா DL. இது ஈக்குவேஷன் 1. இது ஸ்டாண்டர்ட் எப்பவும் பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த சென்டரில் வந்து இதனால் உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனாலே நான் ஒரு சின்ன எலிமெண்ட் கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஆங்கிள் தெரியணும். இந்த ஆர்க்கு சென்டரில் எவ்வளோ ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணுது அதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் இங்கேருந்து ஒரு பைசெக்டர் போட்டேன்னா இது என்ன ஆகிடும்? எனக்கு ஆல்ஃபா பை 2, இதுவும் எனக்கு ஆல்ஃபா பை 2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த வந்து ஆரிஜினை வச்சுட்டு ஒரு தீட்டா டிகிரியில், இது என்ன ஆங்கிள்? தீட்டா டிகிரியில் ஒரு சின்னதாக ஒரு எலிமெண்ட் கன்சிடர் பண்ணுறேன். இந்த எலிமெண்ட் எவ்வளோ ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணுது? டி தீட்டா. சரியா? இந்த எலிமெண்ட்டோடைய லென்த் என்னது? டிஎல். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் என்னது? டிக்யூ. ஒரு சின்ன எலிமெண்ட் தீட்டா டிகிரியில் எடுத்திருக்கேன். அதனோட ஆங்கிள் வந்து டி தீட்டா, அது வந்து டிக்யூ சார்ஜ் இருக்கு. அப்போ எனக்கு வந்து ஆர்க் லென்த் ஃபார்முலா தெரியுமா? ஆர்க் லென்த் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்டு ஆங்கிள். இப்போ என்னது? ஆர்க் லென்த் வந்து என்னது? டிஎல். ரேடியஸ் என்னது? ஆர். ஆங்கிள் வந்து டி தீட்டா. சரியா? அப்போ எனக்கு டிக்யூ வேணும்னா நான் என்ன பண்ணலாம்? லேம்டா இன்டூ டிஎல். அதுக்கு பதிலாக நான் லேம்டா இன்டூ ஆர் டி தீட்டான்னு வச்சுக்கிறேன். சரியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரி, அப்போ இப்போ இது வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த சின்ன டிக்யூனால இங்கே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எகெயின் வந்து இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைப்பேன். அப்போ வந்து என்ன ஆகும்? இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அவே ஃப்ரம் திஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்கும் பொழுது இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த சின்ன எலிமெண்ட்டுனால. இப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் என்னது? தீட்டா தான். இந்த ஆங்கிள் தீட்டாங்கும் போது இந்த ஆங்கிளும் தீட்டா. இப்போ பார்த்தோம்னா இந்த இ வந்து எப்பெல்லாம் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸோட ஆங்கிள் மேக் பண்ணுதோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? அதை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணலாம் 2 காம்பனன்ட்ஸாக. ஸோ இந்த ஆங்கிள் என்னது? இ காஸ் தீட்டா. இஎக்ஸ் காம்பனன்ட் என்னது? இஎக்ஸ் காம்பனன்ட். இஒய் இல்லையா? சாரி, இது இஒய் இல்லை. இந்த 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 காம்பனன்ட் என்ன? இ காஸ் தீட்டா. அதுக்கப்புறம் நம்ம என்ன? இது வந்து என்னது? பர்பண்டிகுலராக இருக்கிறது இ சைன் தீட்டா. அட்ஜஸ்டன் வந்து காஸ் தீட்டா, பர்பண்டிகுலர். இந்த காம்பனன்ட் இதே மாதிரி இங்கே என்ன ஆகும்? இப்போ இன்னொரு எலிமெண்ட் நான் இதே மாதிரி இங்கே ஒரு சின்ன எலிமெண்ட் டிஎல் எடுத்துக்கிறேன். இந்த எலிமெண்ட்னால எனக்கு உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய சின்ன சார்ஜ் டிக்யூ, அதனால எனக்கு வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்கும். எகெயின் பார்த்தோம்னா இந்த இயையும் நான் ஸ்பிளிட் பண்ணலாம் 2 காம்பனன்ட்ஸ், இ காஸ் தீட்டா, இ சைன் தீட்டா. பாருங்களேன், இது வந்து எங்கே இருக்கு? இது இஎக்ஸ் காம்பனண்ட், இது இஒய் காம்பனண்ட். இஎக்ஸ் காம்பனண்ட் இ சைன் தீட்டாலாம் என்ன ஆகுது? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கு. இதே மாதிரி நான் சின்ன சின்ன எலிமெண்ட்டாக ஒரு இதுக்கு எடுக்க முடியும் இல்லையா? அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால கேன்சல்ஸ் அவுட் ஈச் அதர். ஓகேயா? அப்போ எனக்கு வந்து இ காஸ் தீட்டா மட்டும்தான் ஆட் ஆகும் ரிசல்டன்ட்ல. அப்போ எனக்கு என்ன? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா எனக்கு இன்டகிரேஷன் போகணும், இன்டகிரேஷன் ஆஃப் டிஇ. ஆனால் எனக்கு டிஇல என்னதான் இருக்குது? இப்போ காஸ் தீட்டா காம்பனண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி மேம் எனக்கு டிஇ எவ்வளோன்னு எழுதணும் இல்லையா? கூலும்ஸ். இதை வச்சு நம்ம டிஇ ஃபார்முலா என்னது? இ ஈக்குவல் டு கேக்யூ பை ஆர் ஸ்கொயர். டிஇ எவ்வளோ வரும்? கே இன்டூ ஸ்மால் சார்ஜ் டிக்யூ பை ஆர் ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ இதைத்தான் நம்ம பிரிக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு? ரிசால்வ் பண்ணும்போது சைன் தீட்டாலாம் போயிடுச்சு. எனக்கு காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கு. அப்போ டிஇ காஸ் தீட்டா மட்டும்தான் வரும். டிஇ என்னது? கே டிக்யூ. டிக்யூக்கு பதிலாக நான் என்னப்பா எழுதலாம்? இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் 2ல். கே லேம்டா ஆர் டி தீட்டா பை ஆர் ஸ்கொயர். அப்போ ஆர் ஆர் கேன்சல் ஆகும் பொழுது கே லேம்டா டி தீட்டா பை ஆர் ஆயிடும். கரெக்டா? இந்த ஒரு ஆர் கேன்சல் ஆகிறதுனால இப்போ எனக்கு என்ன? இப்போ நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது டிஇக்கு பதிலாக கே லேம்டா டி தீட்டா பை ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ஆயிடும். ஆனால் எங்கிருந்து எங்கே நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறோம் அது வேணும் இல்லையா? நான் இதைத்தான் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன் தீட்டாக்கு. ஸோ தீட்டா வந்து எங்கிருந்து எங்கே போகும்? டோட்டல் ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ நான் இதை 0ன்னு எடுக்கும் பொழுது இந்த சைடு போனால் எனக்கு என்ன? மைனஸ். ஓகேயா? அப்புறம் இந்த சைடு, ஏன்னா ஆல்ஃபா பை 2 இங்கிருந்து இது வரைக்கும் ஆல்ஃபா பை 2னா நான் இந்த சைடு போனேன்னா இது வந்து பாசிட்டிவ்னு எடுத்தேன்னா இந்த சைடு போகும்போது அது நெகட்டிவ். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து, ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக எடுக்கணும். ஒரு பக்கம் பாசிட்டிவ்னா இன்னொரு பக்கம் நெகட்டிவ். ஏன்னா இது 0ன்னு வச்சிருக்கேன்.
நான் இந்த சைடு போகிறதெல்லாம் என்னென்னு எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஆல்ஃபா பை 2. அப்போ இந்த சைடு போகிறதெல்லாம் மைனஸ் ஆல்ஃபா பை 2. அப்போ மைனஸ் ஆல்ஃபா பை 2 டு ப்ளஸ் ஆல்ஃபா பை 2. ஏன்னா இதுதானே ஆரிஜினாக எடுத்திருக்கும் பொழுது. ஸோ இந்த டைரக்ஷன் எல்லாம் நெகட்டிவ் ஆல்ஃபா. ஏன்னா இங்கிருந்து இது வரைக்கும் என்ன ஆங்கிள் உங்களுக்கு ஆல்ஃபா பை 2. அப்போ 0லேருந்து இது மைனஸ் ஆல்ஃபா பை 2. இந்த ஆங்கிள் என்னது ப்ளஸ் ஆல்ஃபா பை 2. ஸோ கே லேம்டா பை ஆர் வந்து கான்ஸ்டன்ட், அதனால வெளியில் எடுத்துட்டேன். காஸ் தீட்டா டி தீட்டா. காஸ் தீட்டாவை நான் இன்டெகிரேட் பண்ணால் வெறும் சைன் தீட்டா தான் வரும். சைன் தீட்டா பை ஆர். இப்போ நான் வந்து அப்பர் லிமிட் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் ஆல்ஃபா பை 2. ஸோ கே லேம்டா சைன் தீட்டா வர பை ஆர். அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு, அப்போ சைன் ஆல்ஃபா பை 2 மைனஸ் சைன் மைனஸ் ஆல்ஃபா பை 2. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னப்பா ஃபோர்த் குவாட்ரண்ட்டுங்கிறதுனால மைனஸ் சைன் தீட்டா. அப்போ நான் அதை பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஆகிடும் ப்ளஸ் சைன் தீட்டா ஆகிடும். கரெக்டா? ஸோ கே லேம்டா பை ஆர் சைன் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா பை 2. இந்த ஸ்டெப் தேவையில்லை, பட் எழுதியிருக்கேன். கே லேம்டா பை ஆர் 2k லேம்டா பை ஆர் சைன் ஆல்ஃபா பை 2. இதுதான் வந்து என்னது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர் டியூ டு an arc. இது வந்து ஆர்க்னால இப்படி ஒரு ஆர்க்கு கொடுத்து அங்கே வந்து இது சென்டரில் என்ன இது பண்ணுது ஆல்ஃபா கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன எடுக்கணும் ஆல்ஃபா பை 2 தான் எடுக்கணும், ஏன்னா நம்ம டயக்ராமில். இப்போ இதையே வந்து உங்களுக்கு வந்து செமி சர்க்குலர் ஆர்க்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள். இப்போ ஆல்ஃபா என்னப்பா, ஆல்ஃபா வந்து 180 டிகிரி பை. அப்போ ஆல்ஃபா பை 2 என்னது பை பை 2. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ 2k லேம்டா பை ஆர் sin alpha by 2 sin pi by 2. sin pi by 2 என்னது 1. ஸோ 2k lambda by r மட்டும்தான் வரும். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கேஸ் பார்க்கும்பொழுது என்னது, நான் என்ன எடுக்கலாம், இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் எடுக்கலாம். சரியா? இது மட்டும்தான் ஆர்க். இப்போ அப்போ என்னப்பா வரும் உங்களுக்கு வந்து, இப்போ இதுதான் ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது எவ்வளவு தான் இருக்குது. இப்போ ஆல்ஃபா வந்து 90 டிகிரி இல்லையா? ஆல்ஃபா வந்து 90 டிகிரி. அப்போ ஆல்ஃபா பை 2 எவ்வளவு 45 டிகிரி. 45 டிகிரினா பை பை 4. அப்போ இ நெட் எனக்கு என்ன இருக்கும் 2k லேம்டா பை ஆர் சைன் ஆல்ஃபா பை 2 பை பை 4. சைன் பை பை 4 எவ்வளவு 1 பை √2. ஸோ எனக்கு என்ன ஆகும் 1 பை √2 வரும். ஆனால் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் 2 எப்படி எழுதலாம் √2 பை √2. இங்கே 2 பை √2 என்ன ஆகும், எனக்கு வந்து √2 தான் கிடைக்கும். அப்போ √2k லேம்டா பை ஆர் ஆகிடும் இதனுடைய இது. இப்போ இல்லை மேம் எனக்கு வந்து ஃபுல் சர்க்கிளுக்கு வேணும் அப்படின்னா என்னது, ஃபுல் சர்க்கிள் இன்னும் ஈஸி. ஆல்ஃபா என்னது, ஆல்ஃபா வந்து 360 டிகிரி. ஆல்ஃபா 360னா ஆல்ஃபா பை 2 வந்து 180 டிகிரி. கரெக்டாக? ஆல்ஃபா பை 2 180 டிகிரி. சைனில் 180 வரும்பொழுது என்ன ஆகும் உங்களுக்கு, சைனில் 180 வரும்போது 0 ஆகிடும். சரியா? ஃபுல் சர்க்கிளுக்கு வரும்பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த இது வந்து உங்களுக்கு 0. சரியா?